ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ ரோமியோ. இன்னைக்கு நம்ம சேனல்ல 3 சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி சீன்ஸ் பிளஸ் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த 3 மூவி சீன்ஸுமே வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை டிங்னு கிளிக் பண்ணிடுங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற மூவியோட பேரு ரெப்ளிகாஸ். 2018ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. த்ரில்லரும் சயின்ஸ் ஃபிக்ஷனும் கலந்த ஒரு பெஸ்டான மூவியை பார்க்கணும்னா நீங்க இந்த மூவியை தான் முதல்ல பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த படத்துல காட்டுற டெக்னாலஜி எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு நியூரோ சயின்டிஸ்ட். இவர் ஒரு ரிசர்ச்ல இருக்காரு. அது என்ன ரிசர்ச்னா, இறந்து போன நிலையில இருக்கிற சோல்ஜர்ஸோட மூளையில பதிவாயிருக்கிற நினைவுகளை எடுத்து ஒரு சிந்தட்டிக்ல உருவாக்கப்பட்ட மூளையை கொண்டுள்ள ரோபோட்டுக்கு செலுத்தி இறந்து போன சோல்ஜர்ஸோட கடைசி நிமிஷத்துல என்ன நடந்தது, அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற ரிசர்ச்ல இருப்பாரு. இந்த முயற்சியில் நம்ம ஹீரோ நிறைய தோல்வியை மட்டுமே சந்திக்கிறாரு. நம்பிக்கையை கைவிடாத நம்ம ஹீரோ இந்த ப்ராஜெக்ட்டை நான் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுப்பேன்னு அவரோட எம்டி கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவர், உனக்கு ஸ்பான்சர் பண்ற கம்பெனி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் தான் தரதா இருக்காங்க, நீ அதுல கரெக்டா பண்ணலனா உன்னோட இந்த ப்ராஜெக்ட்டை இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலியோட ட்ரிப் போலாம்னு கார்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க கார் பெரிய விபத்துக்குள்ளாகி அவரை தவிர அவர் ஃபேமிலியில மனைவி குழந்தைகள்னு எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அவருக்கு அந்த நேரத்துல ஒரு யோசனை தோணுது, நாம ஏன் இவங்களோட நினைவுகளை எடுத்து ரோபோட்டுக்கு கொடுத்து பாக்குறதுக்கு பதிலா இவங்களோட குளோனுக்கு கொடுத்து பார்க்க கூடாது. அதுக்காக அவர் ஃப்ரெண்டோட உதவியால குளோனிங் செய்ய போதுமான பொருட்களை வச்சு சக்சஸ்ஃபுல்லா ரீக்ரியேட் பண்ணி அவங்க குளோனிங் அவங்களுக்கே சந்தேகம் வராத அளவுக்கு அவங்க 3 பேரையும் உயிரோட கொண்டு வந்துருவாரு. அவர் சின்ன பொண்ணை தவிர. ஒரு கட்டத்துக்கு மேல அவரோட ஃபேமிலிக்கும் எம்டிக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. நீ குளோனிங் பண்ண ஃபார்முலாவை என்கிட்ட கொடுத்துரு, இல்லனா நீ உன்னோட ஃபேமிலியை மறுபடியும் எழுதுருவன்னு சொல்லி அவரோட எம்டி மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த படத்தோட கதையை சீன் பை சீன் செதுக்கி எடுத்திருக்காங்க. கதைக்களத்திற்கு ஏத்த மாதிரி விஷுவலை கொண்டு போயிருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் சூப்பரா பண்ணிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு த்ரில்லரும் சயின்ஸ் ஃபிக்ஷனும் கலந்த ஒரு பெஸ்டான மூவி. மிஸ் பண்ணாம டவுன்லோட் பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 5.5. இந்த படத்துல இருந்து ஒரு பெஸ்டான சீன் உங்களுக்காக. Every natural law there is just to lose you again. நியூரல் இம்ப்ரிண்ட்டை இனிஷியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இனிஷியேட். Scott, Alpha 19 protocol ஆரம்பிக்கலாம். Please, priority. Thank you. Thermal integration process இன்னும் வேகமா ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. Okay. நியூ இன்டிகிரேஷன் ப்ரோட்டோகாலோட கனெக்ட் பண்றேன். 245 டேட்டா வார்னிங். இப்போ ஃபேஸ் அனாலிசிஸ்க்கு போகுது. சீக்கிரம் பண்ணுங்க. ரெஃபரன்ஸ் மிடில் பிரைன். டேட்டா வார்னிங். ப்ரையாரிட்டி எட்ஜில் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஸ்டேட்டஸை பார்க்கலாம். பரவாயில்ல, டிரான்ஸ்கோட் ஆகிட்டு இருக்கு. பயாஸ் ஃபார்ம் கன்ஃபார்ம் எல்லாம் ப்ராப்பரான ஸ்டேட்ல இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் இன்ஜெக்டர். Imprint completed. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற மூவியோட பேரு அட்ராக்ஷன். இந்த மூவி 2017ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் விண்கற்கல்ல இடிச்சு டேமேஜ் ஆகி கண்ட்ரோலை இழந்து பூமியில மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற பல கட்டடங்களை இடிச்சு கிராஷ் லேண்ட் ஆகிடுது. இதனால பல மனித உயிர்கள் பலியாகிடுது. அந்த விபத்துல நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் இறந்து போயிடுறா. இதுக்கப்புறம் அந்த ஏலியன்கள் அவங்களோட ஸ்பேஸ்ஷிப்பை சரி செஞ்சு பூமியில இருந்து கிளம்புற வரைக்கும் அந்த இடத்துக்கு யாரும் போக கூடாதுன்னு ராணுவத்தால தடை விதிக்கப்படுது. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சும் தன்னோட ஃப்ரெண்டை கொன்னதுக்காக அந்த ஏலியனை பழிவாங்க நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போறாங்க. அங்க மனித உருவத்தில் இருக்கிற ஒரு
ஏலியனை நம்ம ஹீரோயின் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நெருங்கி பழகி லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் ஷிப்பை சரி பண்றதுக்காக அந்த இடத்துல இருந்து அதிகப்படியான தண்ணியை மத்த ஏலியன்கள் உறிஞ்சி எடுத்துக்கிறாங்க. இதனால பொதுமக்கள் எல்லாம் ராணுவத்தை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு ஏலியன்களை உடனே அனுப்ப சொல்றாங்க. ராணுவத்துல கமாண்டரா இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட அப்பா தான். இவரும் ஸ்பேஸ் ஷிப் அங்கிருந்து எடுக்கிறதுக்காக நம்ம ஏலியன் ஹீரோவுக்கு ஒரு சில ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க இந்த ஸ்பேஸ் ஷிப்பை எடுத்துட்டு போலனா நாங்க உங்க ஸ்பேஸ் ஷிப்பை தாக்கி அழிச்சிடுவோம்னு ராணுவ வீரர்களால தகவல் அனுப்பப்படுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பிரிஞ்சு அவரோட கிரகத்துக்கு திரும்ப போயிட்டாரா, ராணுவத்தோட சண்டை போட்டு பூமியிலேயே தங்கிட்டாரா, இல்லனா ஹீரோயினையும் கூட்டிட்டு அவரோட கிரகத்துக்கு போயிட்டாரா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதையே. ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. தமிழ் டப்பிங்கும் நல்லா டீசென்ட்டா பண்ணிருக்காங்க. விஷுவல்ஸும் விஎஃப்எக்ஸும் கூட வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல காட்டுற ஃபைட் சீக்வென்ஸ்ல எல்லாம் விஎஃப்எக்ஸை வச்சு பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸுக்காகவே இந்த படத்தை 10 முறை கூட பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கண்ணுக்கு விருந்து கொடுக்குற மாதிரி பிரம்மாண்டமா படத்தை எடுத்திருக்காங்க. சோ மிஸ் பண்ணாம இந்த மூவியை டவுன்லோட் பண்ணி பாத்துருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 5.6. வாங்க இந்த படத்துல இருந்து ஒரு சூப்பரான சீன்ஸ் பார்க்கலாம். To help the alien. ரெக்கவரி டீம் இன்னும் சைட்ல தான் இருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கணும்னு தெரியல. நீங்களும் ரெடியா இருங்க. ஓகே, நான் சொன்னது கேட்டுச்சுல? எஸ் சார், நானும் உங்க கூட வரேன். இல்ல, நான் பாத்துக்கிறேன். சேஃபா இருங்க கர்னல். இது என்ன ஏதுன்னு யாருக்குமே சரியா தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம், பார்லிமெண்ட் டீம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. இல்ல, அவங்க இருப்பாங்க. நீங்க வேணும்னா பாத்துக்கிட்டே இருங்க. நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற மூவியோட பேரு ஆடம் ப்ராஜெக்ட். இந்த மூவி 2022ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு டைம் டிராவல் ஜெட்டை திருடிட்டு 2050ல இருந்து 2018க்கு டைம் டிராவல் பண்ணி வரலாம்னு நினைச்சு வரும்போது சில டெக்னிக்கல் ஃபால்ட்டால 2022க்கு வந்து கிராஷ் லேண்ட் ஆகிடுறாரு. இதனால அந்த டைம் டிராவல் ஜெட் ஆனது முழுசா டேமேஜ் ஆகிடுது. சோ அதை சரி பண்ணிட்டு 2018க்கு போய் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பத்திலேயே தடுக்கலாம்னு பிளான் பண்றாரு. அங்க 2022ல இருக்கிற நம்ம ஹீரோவோட சின்ன வயசு பருவத்துல இருக்கிற அவரையே அவர் சந்திக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து 2018க்கு போய் போற அவங்க அப்பாவை காப்பாத்தி அந்த ப்ராஜெக்ட் வில்லி கைக்கு போகாம தடுத்து நிறுத்தி அந்த ப்ராஜெக்ட் அழிச்சு அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த காலகட்டத்துக்கு திரும்பி போனாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட கதையே. தமிழ் டப்பிங் எல்லாம் சூப்பரா டீசென்ட்டா பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்சிருந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் சூப்பரா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாங்க. ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாம் ஆவரேஜா கொடுத்திருந்தாலும் விஎஃப்எக்ஸ்ல நம்ம கண்ணுக்கு விருந்து வச்சு சூப்பரா எடுத்திருக்காங்க. சிஜி ஒர்க்ஸ்ல ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் வேற லெவல்ல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி அந்த டைம் டிராவல் பண்ணி வர செட்டும் சரி, அந்த ரோபோட்டும் சரி, ரொம்பவே ரியலிஸ்டிக்கலியா ஸ்கிரீன்ல மாசா காட்டியிருக்காங்க. ஒரு தரமான டைம் டிராவல் பேஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி இது. சோ மிஸ் பண்ணாம இந்த மூவியை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.7. இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு சூப்பரான சீன்ஸ் உங்களுக்காக. நீ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன்னு நம்பவே முடியல. ஒரு விஷயம் சொல்லிட்டேன், திரும்ப அதையே பேசிட்டு இருக்காத. கேட்க எனக்கு வெறுப்பா இருக்கு. ஏன் இங்க வந்த? ரெஸ்கியூ மிஷன். நான் இங்க லேண்ட் ஆயிருக்க கூடாது. 2018க்கு போகணும்னு பார்த்தேன். முடிஞ்ச அளவுக்கு அங்க வேகமா போயாகணும். 2018ல யாரை காப்பாத்த போறீங்க? சொல்லணுமா? சரி, எப்படி வந்தீங்கன்னா அது கொஞ்சம் சொல்லலாம்ல. காட்டுறேன். என்னது? கிழிஞ்சது போ. என்ன? பிளான் ஏவை நம்ம இப்ப யூஸ் பண்ண போறோம். அப்படின்னா நீ எனக்கு உதவி பண்ணணும். இந்த டைம் ஜெட்ஸ், அதாவது ஃபியூச்சர் டெக் எல்லாமே அதோட யூசர் டிஎன்ஏவுக்கு கோட் ஆயிருக்கும். இப்ப எனக்கு அடிபட்டிருக்குல்ல, அதனால நான் இப்ப பறக்க கூடாதுன்னு என்ன அதை தடுக்குது. நான் உள்ள போய் ரிப்பேர் கூட பண்ண முடியாது. அதை பண்ண ஒருத்தர் தான் இருக்காரு. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு.
நீங்க உட்காரு. அடேங்கப்பா. பொங்காத போதும். என்ன பிரச்சனைன்னு பாத்துருவோம். லைட்டா ஷீல்ட் டேமேஜ் ஆயிருக்கு. கோலண்ட் லீக்ஸ். இது என்னன்னு தெரியல, ஆனா ரெட் லைட் இருக்குதுன்னா கண்டிப்பா பிரச்சனையா தான் இருக்கும். ஏய், 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 இந்த அழகான பட்டன்ஸ் உனக்கு தொடணும்னு ஆசையா இருக்கலாம், ஆனா தொடக்கூடாது. ஏன்னா இந்த ரியாக்டருக்கு குவாண்டம் சிக்னேச்சர் இருக்கு. இதை ஆன் பண்ணா நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அதுக்கு அவங்க எங்க இருக்கணும்? யார் அவங்க? என்னடா இந்த கேள்வியை நீ இன்னும் கேட்கலன்னு நினைச்சேன். ஏன்னா அதை என்னால சொல்ல முடியும். ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சு போச்சே. அது சொன்னதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா திரும்பவும் இதையே வந்து பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு கிடையாது. என்னங்கடா அது? ஓகே ஓகே, டேமேஜ் ரிலீஸை தனிமைப்படுத்தியாச்சு. அப்படின்னா இந்த ஷிப் இப்ப தானா தன்னை ரிப்பேர் பண்ணிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த 3 மூவி சீன்ஸ்ல எந்த மூவி சீன்ஸ் ரொம்பவே சூப்பராகவும் ஃபேண்டசியாகவும் இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த மாதிரியான கேட்டகரி மூவி வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை டிங்னு கிளிக் பண்ணுங்க.